நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். நிறைய பேருக்கு ரத்தம் நேச்சுரலா ஊறுறதுக்கு என்ன உணவு சாப்பிடணும், நம்மளோட ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்றது தெரியாம இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைனால இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தா டாக்டர் நிறைய முடி கொட்டுது அப்படின்னு வருவாங்க. ஸோ எந்த ரீசனுமே இருக்காது, டேண்ட்ரஃப் எதுவுமே இருக்காது, ஆனால் நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்கும், பார்த்தா ரொம்ப அனீமிக்கா இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் படி ஏறும்போது மூச்சு வாங்குது, நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னுவாங்க. இதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எந்த நேரம் பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தா டெய்லி தலைவலி வருதுன்னு அனிமிக் இருந்துச்சுன்னா தலைவலி வரும். பிரெத்லெஸ்னஸ், ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், வேகமாக மூச்சு வாங்குற மாதிரி, நடந்தா ஓடினா கூட மூச்சு வாங்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, சரியா பீரியட்ஸ் ரெகுலரா இல்லாமல் இருக்கு அப்படின்னா அனீமியா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரியான இயற்கை உணவுகள் எடுத்து இந்த அனீமியாவை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவோம். ஸோ மாமிச உணவுகள்ல பார்த்தோம்னா சிகப்பு மாமிசம், மட்டன், அது மாதிரி மண்ணீரல் சாப்பிடலாம், கல்லீரல் சாப்பிடலாம். ஸோ இந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இதிலெல்லாம் பார்த்தோம்னா அயன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மாதிரி சிக்கன், ஃபிஷ்ஷு, எக் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் B12 நிறைய இருக்கு. ஸோ அயன், ஹீமோகுளோபின் நிறைய சுரக்கிறதுக்கு, நிறைய வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாமிச பிரியர்கள் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள், கீரைகள், ஸோ நிறைய பீன்ஸ் வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா உலர் திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ஸோ இதிலெல்லாம் நிறைய அயன் இருக்கு. அது மாதிரி முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்கு, முருங்கைக்காயும் எடுத்துக்கலாம். நிறைய செவ்வாழை பழம் சாப்பிடலாம். செவ்வாழை பழத்தில் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும், அதோட அயனும் நல்ல ரிச்சா இருக்கும். அது மாதிரி மாதுளை பழம் நிறைய எடுத்துக்கலாம், மாதுளம் பழத்தில் நிறைய அயன் இருக்கு. ஸோ அதனால தான் உடம்பு முடியாமல் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சவங்களை பார்க்க போகும்போது மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு நிறைய ரத்தம் ஊறுறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புழுங்கல் அரிசி, அதாவது பட்டை தீட்டப்படாத புழுங்கல் அரிசி, முழு தானியங்கள், முழு கோதுமையில செஞ்ச பிரெட், இதெல்லாம் சாப்பிடும்போது அயன் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி தேன் நிறைய எடுத்துக்கலாம். தேன்ல இயற்கையாகவே அயன் இருக்கு, அதனாலதான் எல்லா சித்தா மருந்துலையும் பார்த்தோம்னா தேன் குழப்பி சாப்பிட சொல்லுவாங்க. அதோட அப்சார்ப்ஷனும் நிறைய இருக்கும், அனிமியாவும் அது கரெக்ட் பண்ணும். நிறைய கருப்பட்டி சாப்பிடலாம், நாட்டு சர்க்கரை சாப்பிடலாம், வெள்ளை சர்க்கரை தவிர்த்துட்டு கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை போட்டு பாலில் குடிக்கலாம். அது மாதிரி தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய், இது ரொம்ப ரொம்ப, அதாவது நெல்லிக்காய் நிறைய விட்டமின் சி இருக்கு, அயன் தேன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டையும் எடுக்கும்போது அயன் அண்ட் விட்டமின் சி இருக்கும்போது அந்த அப்சார்ப்ஷன், அயனோட அப்சார்ப்ஷன், நம்ம எவ்வளவுதான் அயன் எடுத்துக்கிட்டாலும் அந்த விட்டமின் சி கிடைக்கும் போது தான் அந்த அயன் அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். நம்ம விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால விட்டமின் சி என்ன மாதிரியான உணவுகள்ல நிறைய இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராக்கோலி, டொமேட்டோ, நம்மளோட லெமன், அதனால தான் பார்த்தோம்னா சிக்கன் சாப்பிடும்போது நம்ம லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட சொல்லுவோம். ஸோ நான்வெஜ்ல இருக்கக்கூடிய அந்த அயனை இந்த லெமன் புளிஞ்சு சாப்பிடும்போது, மீன் அதெல்லாம் சாப்பிடும்போது லெமன் புளிஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்னன்னா அந்த அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய கிவி பழம், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் சாப்பிடலாம். பைனாப்பிள், கொய்யா, இந்த மாதிரி பழங்கள்லையும் நிறைய அயன் இருக்கு. விட்டமின் சியும் சேர்ந்து இருக்கு. கருப்பு அவரை நிறைய எடுத்துக்கலாம், மொச்சை நிறைய எடுத்துக்கலாம், மொச்சை கொட்டைகள் நிறைய எடுத்துக்கலாம், சிவப்பு காராமணி நிறைய எடுத்துக்கலாம், நிறைய பீன்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். ஃபோலேட்ன்றது நிறைய பருப்பு வகைகள்ல அந்த ஃபோலேட்ன்றது அதிகமா இருக்கும். ஸோ பூசணி விதைகள், சூரியகாந்தி விதை, ஆலிவ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அது மாதிரி ப்ராக்கோலியில பார்த்தோம்னா அயனும் இருக்கு, விட்டமின் சியும் இருக்கும். அதாவது காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், அதான் ப்ராக்கோலின்னு சொல்லுவோம். ஸோ அதுல விட்டமின் சி, அயன் ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த அயனோட அப்சார்ப்ஷனை இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும் அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஸோ ப்ராக்கோலி நிறைய எடுத்துக்கலாம். நட்ஸ்ல பார்த்தோம்னா முந்திரி, ஆப்ரிகாட், பாதாம், வால்நட், இந்த மாதிரியான நட்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அது மாதிரி விட்டமின் B12 ரொம்ப முக்கியம் அனிமியாவை சரி பண்றதுக்கு. அது தயிர்ல, பால்ல, முழு கோதுமையில, ஓட்ஸ்ல, அதாவது எல்லாம் தவிடோட பட்டை, அதாவது பாலிஷ் பண்ணப்படாம தவிடோட எடுத்துக்கும் போது நிறைய கிடைக்கும். நிறைய சோயா, பாதாம், முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி பார்த்தோன்னா பருப்பு வகைகள்ல சோயா, பீன்ஸ், பாசி பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, இதுலலாம் நமக்கு நிறைய அயன் இருக்கு. இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டே நம்மளோட அனிமியாவை நம்ம நேச்சுரலா கரெக்ட் பண்ணிக்க முடியும். எடுத்தோடனே நம்ம டாக்டர்கிட்ட தான் போய் அனிமியாக்கு டானிக் தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ நான்வெஜ் பிரியமாக சாப்பிட்ற குழந்தைகளுக்கு சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வாரம் வாரம் சமைச்சு கொடுத்தாலே அயன் ரிச் ஆகும். நிறைய மீன் கொடுங்க, மாமிச உணவுகள் கொடுங்க. நான் சொன்ன இந்த நட்ஸு, கீரைகள், முழு தானியங்கள், பயிர் வகைகள் அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை நம்ம எளிதில் வெல்லலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பலனடையணும். ஸோ நீங்கள் நேசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.